Hi friends, welcome to Win Skin Care. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கேன். கோயம்புத்தூர் அரவுண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னாக்கா லைக் சேலம், ஈரோடு அண்ட் ஊட்டி, பாலக்காடு, கேரளா இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போ வரீங்க எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ எப்போ வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய பர்சனல் ஒர்க்ஸும் கொஞ்சம் இருந்தனால ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் வந்து கோயம்புத்தூரில் வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி போயிட்டுருந்தேன். ஸோ போகும்போது என்னால் சேலம் வந்து எப்போவுமே டச் பண்ணிட்டு போவேன். அங்கே சேலம் பக்கத்தில் யாராவது இருந்தாக்கா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு போவேன். பட் இந்த டைமில் என்னால் போகும்போது கொடுக்க முடியல. அதனால் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக சேலம் கிளைண்ட்ஸை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக சேலம் வந்தேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கனாக்கா எடப்பாடியில் இருக்காங்க, சேலம் பக்கத்தில் இருக்கிற எடப்பாடியில் இருக்காங்க. ஸோ அவங்க பார்லர்லேயே வந்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பார்லருக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து போகிற வழி பார்த்திங்கனாக்கா ரொம்ப பசுமையாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா இருந்தது. அந்த வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கிராமத்துலேயே அவங்க பார்லர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சிட்டியில் தான் அவங்க வந்து மெயினான ஏரியாவில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா ஐயங்கார் பேக்கரி, ஸோ அதுக்கு மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட லக்ஷனா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணுறோம். சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இங்கே தான் நாங்கள் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து சந்தியாவோட பார்லர் தான் என்னோட விசிட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் பக்கத்தில் எடப்பாடிங்கிற ஊரில் இருக்கு. ஸோ இவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ இயர்லோ ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரைடல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ சேலம், ஈரோடு அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே தான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க பார்லர் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ சேலம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ண மாதிரியே எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து நான் அனுப்பிச்ச லொக்கேஷன் வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் பண்ணி கொடுத்தோம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து வாட் அண்ட் மோல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணணும். அண்ட் இயர்லோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோம், இயர்லோ ரிப்பேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்த எல்லா கிளைண்ட்ஸுமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக போனாங்க. ஸோ இதில் சில பேர் வந்து சடனாக வந்த எமர்ஜென்சி காரணமாக வர முடியல. அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதங்க நல்லா கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போனனால டக்குன்னு இந்த டைமுக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சர்வீசஸ் வேணும்னா உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கேனாலும் சரி உங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்கள் ஒர்க்கும் வரணுமா, நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு இருக்கிற ஒரு 10 கிளைண்ட்ஸ் எனக்கு புக் பண்ணிவிட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ.